வணக்கம். தனுசு ராசி நண்பர்களை இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில இனிமையாக பேசுபவர்கள் இடத்தில் ஒரு எச்சரிக்கை என்பது தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த ஒரு நேரத்தில் வந்துவிட்டது. அதுவும் அந்த எச்சரிக்கை எஸ்ஐ என்று இழுத்து வைத்து இருக்கக்கூடிய நபரிடம் நிச்சயமாக இருக்க வேண்டும். அந்த ஒரு நபர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். ஆனால் உங்களுடைய முகத்திற்கு நேராக பேசும் பொழுது அந்த நபர்கள் உங்களை பற்றி பெருமையாகவும் உங்களுடைய நீங்கள் நிறைய செய்த பெருமைகளையும் மட்டுமே தான் பேசுவார்கள். ஆனால் நீங்கள் போன பிறகு உங்களை பற்றி தவறாகவும் நீங்கள் செய்யாத குற்றச்சாட்டுக்களை உங்கள் மீது போட்டும் பேசக்கூடிய ஒரு நபர்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்களை எதிர்த்து பேசி உங்களுக்கு நேர்மையாக மூஞ்சில் அடித்து பேசக்கூடிய நபர்களை கூட நீங்கள் நம்புங்கள். ஆனால் கூடவே இருந்து உங்களை பெருமையாக பேசுகிறேன் என்று கூறக்கூடிய நபர்களை நம்பி எந்த விதமான ஒரு காரியத்திலும் நீங்கள் இறங்கக்கூடாது. இறங்கினீர்கள் என்றால் அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். தனுசு ராசிக்காரங்களை இனிமையான வார்த்தைகள் எல்லாமே உண்மையான அன்பை குறிக்காது. சில மனிதர்கள் நம்மிடம் மிகவும் அன்பாக பேசுவார்கள், நம்முடைய நலனை விரும்புவது போல கடந்து கொள்வார்கள். ஆனால் அவர்களின் உண்மையான எண்ணங்கள் வேறுவாக இருக்கும். எப்படி அவங்களுடைய தேவைகளை உங்களை வைத்து நிறைவேற்றிக் கொள்ளலாம், எப்படி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வந்து நிறுத்தலாம் என்று மட்டுமே தான் அவங்களுடைய மனதிற்குள் இனிமேல் எல்லாத்தையும் நினைத்து கொண்டே தான் இருப்பார்கள். கடந்த காலத்தில் இனிமையான பேச்சால் உங்களை நம்ப வைத்த ஒருவர் பின்னர் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்து மென்மேலும் ஒரு கஷ்டத்தை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கலாம். அந்த அனுபவங்கள் காரணமாகவே இப்போது யாரையும் நெருக்கமாக நீங்கள் அனுமதிக்கவே யோசிக்க வேண்டும். யோசித்துக் கொண்டுதான் சமீபத்தில் கூட இருந்திருப்பீர்கள். ஆனால் இன்னும் வரக்கூடிய நாட்களில் மிக முக்கியமான சில முடிவுகளை எடுக்கும் பொழுது கூட கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருப்பது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். தனுசு ராசிக்காரங்களை வார்த்தைகளை விட செயல்களை நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே கவனிக்க வேண்டும். ஒருவன் உங்களுடன் எப்படி நடந்து கொள்கிறார் என்பது தான் அவங்களின் உண்மையான ஒரு குணத்தை காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஜோதிடத்தில் புதன் கிரகம் பேச்சு, தொடர்பு, அறிவு ஆகியவற்றை குறிக்கும் என்று அனைவராலையும் கூறப்படுகிறது. அதனாலேயே இந்த காலத்தில் கேட்கக்கூடிய வார்த்தைகளை மட்டும் வைத்து முடிவு எடுக்காமல் முழுமையாக ஆராய்ந்து செயல்படுவது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். எனவே இனி வரக்கூடிய நாட்களில் எது செய்தாலும் அவங்களுடைய பேச்சை மட்டும் வைத்து நம்பாமல் செயல்களையும் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் என்றால் உங்களுடன் வந்து கை கொடுத்து உங்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்பதையும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமாக இந்த எஸ் என்று இழுத்து வைத்த நபர்கள் உனக்கு என்னவானாலும் முதல் ஆளாக வந்து நிற்பது நானாகத்தான் இருப்பேன் என்றெல்லாம் கூறியிருப்பார்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு பண தட்டுப்பாடோ அல்லது ஏதேனும் ஒரு உதவிகள் தேவைப்படும் பொழுது போன் பண்ணால் கூட அந்த நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எடுக்க மாட்டார்கள். அதே மாதிரி தூக்கமில்லாத இரவுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது. வெளி உலகத்திற்கு புன்னகையோடும் எதையும் தாங்கக்கூடிய தைரியத்தோடும் வலம் வரக்கூடிய தனுசு ராசியினரின் உண்மையான முகங்கள் இந்த ஒரு நேரத்தில் வெளிப்பட போகிறது. இரவின் தனிமையில் தான் மட்டும் இருக்கிறேன், எனக்கு யாருமே சொந்தமாக இல்லை என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ விதமான விஷயங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய பயம், குடும்பத்தின் பொறுப்புகள், தீராத கடன்கள் அல்லது மனக்காயங்கள் என பல சிந்தனைகள் உங்களுடைய தூக்கத்தை கெடுத்து மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சண்டைகளையும் பிரச்சனைகளையும் மட்டுமே தான் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். தலையணையில் முகத்தை புதைத்து அமைதியாக நீங்கள் சிந்திய கண்ணீர் துளிகளுக்கு காரணமாக இருப்பது உங்களுடைய நெருங்கிய அந்த எஸ் என்று இழுத்து வைத்த ஒரு நபர்களாகத்தான் இருக்கும். அவர்கள் செய்த சின்ன சின்ன தவறுகளாலும் உங்கள் மீது பழியானது சுமத்தப்பட்டிருக்கும். அல்லது அவர்கள் செய்த ஒரு தேவையில்லாத பிரச்சனைக்கு நீங்கள் தலையிட்டு அது உங்கள் மீது அந்த பிரச்சனையானது திரும்பி அது மிகப்பெரிய ஒரு மரியாதை என்பதை உங்களை விட்டு போக வைத்திருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு அனைவரிடமும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது இன்னும் நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். வெளியில் சிங்கமாக வலம் வந்தாலும் உள்ளக்குள்ள ஒரு குழந்தையின் மென்மையோடு நீங்கள் பட்ட வேதனைகள் அனைத்தும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அது வேறு யாருக்குமே தெரியாது. அதை இப்பொழுது கொஞ்சம் உணர்ந்து கொண்டு நடந்து கொண்டால் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாத்தியமானதாகவே மாறப்போகிறது. தனுசு ராசி அன்பர்களே,
திடீர் தனவரவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உண்டாகத் தொடங்கும். இதை இனி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். தனவரவுகள் திடீரென்று உங்களுக்குள்ள உண்டாக போகிறது. நீங்கள் அனுசரித்து நண்பர்களிடம் சென்றால் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடனே நிச்சயமாக இருப்பார்கள். நீங்கள் எது சொன்னாலும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். சுப காரியங்களை முன்னின்று நீங்கள் செய்து வைத்தீர்கள் என்றால் அது இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போய் நிறுத்தும். எதிர்பாராத சிலரின் சந்திப்புகள் உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய குடும்பத்தையே அழகாகவும் அறிவாகவும் இப்பொழுது மாற்றி கொடுக்கும். வேலையாட்களின் ஒத்துழைப்புகள் உங்களுக்கு மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியத்தையும் இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். பணிபுரியக்கூடிய இடத்தில் மதிப்புகள் உண்டாகப் போகிறது. நினைத்ததை செய்து முடிப்பதற்கான ஒரு சூழல்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அரசு பணிகளில் ஆதாயங்கள் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இப்பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். குடும்பத்தில் திருமணம் அல்லது சுபகாரியத்திற்கான சில முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய ஒரு நேரங்களானது வந்துவிட்டது. தனுசு ராசியினரின் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக தள்ளி போய் கொண்டிருந்த திருமணங்கள் அல்லது நிச்சயதார்த்தங்கள் அல்லது சுபகாரியங்கள் இனிமேல் தங்கும் தடையுமின்றி வெகு விமர்சனமாக நடக்கக்கூடிய ஒரு நாட்கள் இப்பொழுது வந்துவிட்டது. பரன் அமைப்பதில் இருந்த தடங்கல்களும் விலகி சுபமான யோகங்கள் கைகூடி வரும் ஒரு சூழ்நிலைகளும் இப்பொழுது ஏற்படும். சுப செலவுகள் அதிகரித்தாலும் அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அனுகூலங்களும் இனிமேல் பெருகிவிடும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வருகையால் வீடு விழாக்கோலம் காணக்கூடிய ஒரு நேரமாகவே மாறிவிடும். பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரவும் வம்ச விருத்தி மற்றும் சுப நிகழ்ச்சியால் குடும்பத்தின் பெருமையானது உயரவும் போகக்கூடிய ஒரு இனிமையான தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த இனிமையான தருணங்களை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். மனக்குழப்பங்கள் குறைந்து தெளிவான முடிவுகள் இப்பொழுது உங்களால் எடுக்க முடியும். கடந்த காலத்தில் சில விஷயங்களில் முடிவு எடுக்க முடியாமல் குடும்பத்தில் நீங்கள் குழப்பத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு பக்கம் ஆசை, மற்றொரு பக்கம் பயம் என்ற மனதிற்குள் ஒரு போராட்டமே நடந்திருக்கும். எதை தேர்வு செய்வது, எதை விடுவது என்று தெரியாமல் பல நாட்கள் கூட நீங்கள் யோசித்ததும் உண்டு. அந்த குழப்பங்கள் உங்களுடைய மன அமைதிகளை பாதிக்க வைத்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய எண்ணங்களில் ஒரு தெளிவானது உருவாகக்கூடிய ஒரு காலங்கள் உங்களுக்குள்ள பிறக்கும். நம்பிக்கைகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இதுவரை பார்க்காத சில விஷயங்களை புதிய ஒரு கோணத்தில் பார்க்கக்கூடிய ஒரு திறமைகள் உங்களுக்குள்ள கிடைக்கப் போகிறது. சந்திரனின் தாக்கம் மனநிலை மற்றும் எண்ணங்களை குறிக்கும் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. அதனாலேயே மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு சிந்தித்தால் சரியான முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எடுக்க முடியும். தனுசு ராசிக்காரங்களை எல்லா முடிவுகளும் உடனடியாக சரியானதாக இருக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஆனால் அனுபவத்துடன் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் உங்களை சரியான பாதையில் அழைத்து செல்லும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சில முடிவுகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நேரத்தையும் நிச்சயமாக கொண்டு வந்து நிறுத்தும். இதெல்லாம் நடக்குதா இல்லையோ என்பதை மட்டும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் பார்த்து வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். தள்ளி போய் கொண்டிருந்த திருமணங்கள் அல்லது நிச்சயதார்த்தங்கள் அல்லது சுபகாரியங்கள் இனிமேல் தங்கும் தடையுமின்றி வெகு விமர்சனமாக நடக்கக்கூடிய ஒரு நாட்கள் இப்பொழுது வந்துவிட்டது. பரன் அமைப்பதில் இருந்த தடங்கல்களும் விலகி சுபமான யோகங்கள் கைகூடி வரும் ஒரு சூழ்நிலைகளும் இப்பொழுது ஏற்படும். சுப செலவுகள் அதிகரித்தாலும் அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அனுகூலங்களும் இனிமேல் பெருகிவிடும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வருகையால் வீடு விழாக்கோலம் காணக்கூடிய ஒரு நேரமாகவே மாறிவிடும். பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரவும் வம்ச விருத்தி மற்றும் சுப நிகழ்ச்சியால் குடும்பத்தின் பெருமையானது உயரவும் போகக்கூடிய ஒரு இனிமையான தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த இனிமையான தருணங்களை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். மனக்குழப்பங்கள் குறைந்து தெளிவான முடிவுகள் இப்பொழுது உங்களால் எடுக்க முடியும். கடந்த காலத்தில் சில விஷயங்களில் முடிவு எடுக்க முடியாமல் குடும்பத்தில் நீங்கள் குழப்பத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு பக்கம் ஆசை, மற்றொரு பக்கம் பயம் என்ற மனதிற்குள் ஒரு போராட்டமே நடந்திருக்கும். எதை தேர்வு செய்வது, எதை விடுவது என்று தெரியாமல் பல நாட்கள் கூட நீங்கள் யோசித்ததும் உண்டு. அந்த குழப்பங்கள் உங்களுடைய மன அமைதிகளை பாதிக்க வைத்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய எண்ணங்களில் ஒரு